வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பகுதியில் 10ஆம் திருமுறையான திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா மூலன். குலம் இடையர் குலம். அவதார தலம் சாத்தனூர். முக்தி தலம் திருவாவடுதுறை. திருமூலர் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவர், 14 சித்தர்களுள் ஒருவரும் ஆவார். நம்பி ஆண்டார் நம்பிகள் தனது திருத்தொண்டர் திருவந்தாதியில் திருமூலர் வரலாற்றை சுருக்கமாக கூறியிருக்காரு. இவர் இயற்றிய திருமந்திர மாலை, அதாவது திருமந்திரம் 10வது திருமுறையாக நமக்கு அமைஞ்சிருக்கு. திரு கைலாயத்தில் சிவபெருமானது திருக்கோயிலுக்கு காவல் இருந்த திருநந்தியின் திருவருள் பெற்ற மாணாக்கருள் அட்டமா சித்திகளும் கைவரப்பெற்ற சிவயோகியார் ஒருவர் அகத்தியருடன் சில காலம் தங்குவதற்காக பொதிய மலையை நோக்கி சென்றிருக்காரு. செல்லும் வழியில் காவிரி கரையில் உள்ள சாத்தனூர் சோலையில் அருகே பசு கூட்டங்கள் கதறி அழுவதை பார்த்துருக்காரு. அந்தணர்கள் வாழும் சாத்தனூரில் தொன்று தொட்டு ஆனிரை மேய்க்கும் குடியில் பிறந்த ஆயனாகிய மூலன் என்பவன் விஷம் தீண்டி இறந்தமையால் அதனை தாங்காத பசுக்கள் உயிர் நீங்கிய அவனது உடம்பினை சுற்றி கொண்டு அழுந்திருக்கு. பசுவின் துயரத்தை நீக்க விரும்பிய சிவயோகியார் கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற வழியில் இடையனின் உடலில் தனது உயிரை செலுத்தி திருமூலராய் எழுந்தாராம். பசுக்கள் துயரம் நீங்கி அன்பினால் அவரது உடம்பினை மோந்து மகிழ்ந்திருக்கு. பின்னர் சில நாட்கள் கழித்து தன் உடம்பினை பத்திரமாக வைத்த இடத்திற்கு சென்று பார்த்திருக்காரு. ஆனால் அவர் உடல் அங்கு இல்லை. இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய உயிர்களிடத்தில் பெரும் கருணை வைத்த சிவபெருமான் சிவ ஆகமங்களின் அரும் பொருள்களை தமிழ் மொழியில் திருமூலரது வாக்கினால் வகுத்துரைக்க எண்ணி திருமூலரின் பழைய உடலை மறைத்து விட்டாராம். இந்த உண்மையை அறிந்து கொண்ட திருமூலர் அந்த இடத்தை விட்டு அகன்று திருவாவடுதுறை கோயிலை அடைந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 வகை நன்னெறிகளும் அடங்கிய திருமந்திர மாலை நூலை யாத்து இறைவனுடைய திருவடியில சமர்ப்பித்தாராம். இந்த திருமந்திரத்திற்கு திருமூலர் வைத்த பெயர் திருமந்திர மாலை. இந்த திருமந்திரம் மொத்தம் 3000 பாடல்களை உடையது. அதனால் இந்த நூல் தமிழ் 3000 என அழைக்கப்படுகிறது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அன்பே சிவன் என்பவை இந்த நூலின் புகழ்பெற்ற சொற்றொடர்கள். இந்த நூல் 9 தந்திரங்களை, அதாவது இயல்களை கொண்டது. 1,92,000 சொற்களை உடையது. 232 அதிகாரங்களை பெற்று காணப்படுகிறது. இந்த நூல் சைவ ஆகமம் என்று போற்றப்படுகிறது. தோத்திரத்திற்கு திருவாசகம், சாத்திரத்திற்கு திருமந்திரம் என்பது சான்றோர் வாக்கு. சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக இந்த நூல் விளங்குகிறது. முதல் சித்த நூல் இந்த திருமந்திரம்தான். இது யோக நெறியை கூறக்கூடிய நூல். இதன் பாடல்கள் கலிவிருத்த பாவகையை சார்ந்தது. நன்றி.